வணக்கம் நண்பா நண்பிகளே, வெல்கம் பேக் டு VinsTalent. இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து ரோட் ஸ்டைல் சிக்கன் பக்கோடா பண்ண போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி நான் வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணல. ஸோ வந்து ப்ராசஸ் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தரமாக சமைக்கிறோம், தாறுமாறாக ருசிக்கிறோம். பார்ப்போமா? ஸோ நம்ம இன்றைக்கி வந்து ரோட் ஸ்டைல் வந்து சிக்கன் பக்கோடா பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் வந்து இங்கே 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். மஞ்சத்தூள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நம்ம இப்போ மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 1/2 kg சிக்கனில் இது வந்து 1.5 ஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்திருக்கேன், அது சேர்த்துக்கலாம். ரெட் சில்லி பவுடர் எடுத்திருக்கோம், இது வந்து ஒரு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அப்புறம் 2 ஸ்பூன் கடலை மாவு எடுத்திருக்கோம். ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். சால்ட் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன். தண்ணி வந்து தேவையான அளவு கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணுறதுக்கு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம இன்னைக்கு ஃபுட் கலர் சேர்க்கல. ஃபுட் கலர் வேணும்னா, கலர்ஃபுல்லாக வேணும்னா கலர் நீங்கள் சேர்த்துக்கலாம். எனக்கு கலர் சேர்த்துக்கல. ஸோ மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு 20 மினிட்ஸ்லேருந்து ஒரு 30 மினிட்ஸ் அப்படியே வைக்கலாம். ஜஸ்ட் கவர் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். கடாய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம சிக்கன் போட்டு ஃப்ரை பண்ணலாம். நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன் போட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் திருப்பி விடுங்க. அப்போ தான் ஒட்டாமல் இருக்கும். எண்ணெய் நல்லா காயணும் கடாயில், அப்போ தான் நம்ம திருப்புறப்போ ஒட்டாமல் வரும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக வைக்க வேணாம், மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். அப்போ தான் சிக்கன் நல்லா தீயாமல் இருக்கும். நல்லா மசாலா உள்ளே இறங்கி நல்லா குக் ஆகும். ஹை ஃப்ளேமில் வச்சா ரொம்ப கருத்துரும், உள்ளே குக் ஆகாது. ஸோ ஸ்லோவாக மீடியம்லேயே குக்காக இருக்கும். சிக்கன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. ஸோ மீதி இருக்கிறதும் இதே மாதிரி போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். சிக்கன் பக்கோடா ரெடி. ஃபுட் கலர் சேர்க்காமே கலர் நல்லா டார்க்காக வந்துருக்கு பாருங்கள். ஸோ மேக்ஸிமம் வந்து இது மாதிரி பண்ண ட்ரை பண்ணுங்க, நல்லா வரும். ஸோ மீதி இருக்க சிக்கனும் போட்டாச்சு. இதில் நம்ம ஸ்லோவாக திருப்பி விட்டுக்கலாம். எதுவுமே வந்து அடியில் ஒட்டல, மசாலா எல்லாம் நல்லா எல்லாமே கோட்டிங்
ஃபுல்லாக ஒட்டி இருக்குது சிக்கனில். கொஞ்சம் கூட கீழே ஒட்டல மசாலா. மீடியம் ஃப்ளேமில் தான் குக் பண்ணிகிட்ருக்கேன். ஃபாஸ்ட்டாக வைக்காதீங்க, உள்ளே வந்து வேகாது. மீடியம்லேயே குக் பண்ணணும். நல்லா பக்கோடா நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், நல்லா கிறிஸ்பியாகவும் வரும். ரெண்டு பக்கமும் குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். சிக்கன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு செம்மையாக வந்திருக்கு இன்றைக்கி. ஸோ நீங்களும் நான் சொன்ன மெத்தட்லாம் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக வரும். வாங்க நம்ம இப்போ இதை டேஸ்ட் பண்ணலாம். சிக்கன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணலாம். மேலே லைட்டாக பெப்பர் தூவிக்கலாம். பெப்பர், லெமன் எடுத்து மேலே பிழிஞ்சிக்கலாம். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணலாம். செம்ம ஜூஸியாக இருக்குது, கிறிஸ்பியாகவும் இருக்குது. ஆனியன் அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிள் சிக்கன் பக்கோடா ரெசிபி இது. இது வந்து ரொம்ப ஸ்ட்ரீட் ஸ்டைலில். மெயினாக வந்து இது ரொம்ப பிடிக்க வந்து சிக்கன் பக்கோடா ஆட்டுக்கால் சூப்போட காம்பினேஷன் செம்மையாக இருக்கும். ஆஃபீஸ் முடிச்சுட்டு வரப்போ கடையில் சாப்பிடுவேன். ஸோ அந்த ஃபீலில் இந்த சிக்கன் பக்கோடா ரெடி பண்ணேன். ஸோ மோஸ்ட்டாக உங்களுக்கும் நிறைய பேருக்கு பிடிக்கும். ஸோ யாருக்கு ஆட்டுக்கால் சூப்பு சிக்கன் பக்கோடா காம்பினேஷன் பிடிக்குமோ கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோட மீட் பண்ணலாம். அது வரைக்கும் டாடா, பாய், டேக் கேர்.